இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வரும் சட்டசபை தேர்தலில் திமுக தாவேகா இடையேதான் போட்டி என பேசி வரும் தாவேகா தலைவர் விஜய் கிறிஸ்தவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இதனால் பாரம்பரியமாக திமுகவுக்கு ஆதரவாக உள்ள கிறிஸ்தவர் ஓட்டுகளில் கணிசமான சதவீதம் தாவேகாவுக்கு சென்றுவிடுமோ என்ற அச்சம் திமுகவுக்கு ஏற்பட்டுள்ளது. முஸ்லிம் வேட்பாளர்கள் மட்டுமல்லாது முஸ்லிம் இளைஞர்கள், பெண்களின் ஓட்டுகளும் தாவேகாவுக்கு செல்லும் என திமுக நடத்திய கருத்து கணிப்புகளில் தெரியவந்துள்ளது. முஸ்லிம்கள் கணிசமாக உள்ள பாபநாசம், நாகை, கடியநல்லூர், ராணிப்பேட்டை, ஆம்பூர், துறைமுகம், தொண்டாமுத்தூர், வேடசந்தூர், மதுரை, மத்தி, சேப்பாக்கம் ஆகிய 10 தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி சார்பில் முஸ்லிம் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். இதனாலும் தங்களுக்கு கிடைத்து வரும் முஸ்லிம் ஓட்டுகள் குறையும் என திமுக நினைக்கிறது. இவற்றை மனதில் வைத்து சிறுபான்மையினர் ஓட்டுகளை சிந்தாமல் சிதறாமல் பெற திமுக பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே ஏற்கனவே கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சியுடன் எஸ்டிபிஐ, மனிதநேய ஜனநாயக கட்சி என 4 முஸ்லீம் கட்சிகளை கூட்டணியில் சேர்த்துள்ளது. இந்த 4 கட்சிகளுக்கும் 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் சார்பில் மேலும் 6 முஸ்லீம் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவர் என கூறப்படுகிறது. அதுபோல கிறிஸ்தவர்களின் ஓட்டுகளை பெறும் நோக்கில் திமுக கூட்டணியின் 4 ராஜ்யசபா எம்பி பதவிகளில் 2 எம்பி பதவிகள் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. திமுக சார்பில் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். எம்எல்ஏவாக உள்ள கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்க தலைவர் இனிகோ இருதயராஜுக்கு திமுக சார்பில் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. மேலும் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் குறைந்தது 10 தொகுதிகளில் கிறிஸ்தவர்கள் நிறுத்தப்பட உள்ளனர். இது தொடர்பாக திமுக நிர்வாகிகள் கூறியதாவது: கிறிஸ்தவரான விஜய் கட்சி துவங்கியுள்ளதால் திமுகவுக்கு கிடைத்து வந்த சிறுபான்மையினர் ஓட்டுகள் பிரியும் வாய்ப்புள்ளது. அதற்காக சிறுபான்மையினர் மனதில் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை முதல்வர் ஸ்டாலின் எடுத்து வருகிறார். முஸ்லிம் ஜமாத்துக்கள், கிறிஸ்தவ சபைகளை தொடர்பு கொண்டு தாவேகாவுக்கு ஓட்டளித்தால் பாரதிய ஜனதா அதிகாரத்திற்கு வந்துவிடும் என பிரச்சாரம் செய்து வருவதன் பின்னணி இதுதான் என அவர்கள் கூறினர்.